ஒரு ஆசிரியர் சரியாக இல்லாமல் போனால் அவங்க உருவாகிற மாணவர்கள் சமூகத்தில் போய் இந்த சமூகமே வந்து நஞ்சாக மாறுகிற ஒரு சூழலுக்காக தான் மாணவர்கள் எதை பார்த்து வளர்கிறாங்கன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து வளர்றாங்க. ஒரு மந்திரத்தை சொன்னால் வந்து நெருப்பு வரும், ஒரு மந்திரத்தை சொன்னால் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை சொன்னால் பறந்து போகலாம். யார்கிட்ட? குழந்தைங்கிட்ட. அறிவியலை பேசாதனால தான் இந்த நாடு நாசமாக போச்சு, அறிவியல் சார்ந்த கல்வியை பேசினால்தான் தான் இந்த நாடு நாசமாக போச்சுன்னு சொல்லி பேச வேண்டிய இடமே வேற. குருகுலங்கள் இருக்கின்ற பொழுது பொதுக்கல்வின்னு ஒன்று கிடையாது. ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா முழுக்க பயணம் செய்து எல்லாரும் படிப்பதற்கான பொதுக்கல்வியை நாம் அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படின்னு லார்ட் மெக்காலே தான் அங்க ரெக்கமெண்ட் பண்றார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓஎஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போதான் கிருஷ்ணகிரியில் என்சிசி கேம்ப் நடத்துகிறேன் அப்படின்னு ஒரு போலி டீம் வந்து உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற மாணவிகள் கிட்ட வந்து அத்துமீறி அவங்க நடந்துக்கிட்ட அந்த விஷயங்கள் வந்து ஒரு பரபரப்பாகி அது வழக்கு விசாரணை என்று வந்து போயிட்டுருக்கிற இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அது உடல் ரீதியான ஒரு பெரிய ஒரு சம்பவம். இப்போ அசோக் நகர் பள்ளியில் ஒருத்தர் மோட்டிவேஷன் பேசுகிறேன் அல்லது ஆன்மீக பேச்சு பேசுகிறவன் உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற குழந்தைகள்கிட்ட அவர் பேசின பேச்சு வந்து இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்குது நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த அரசு பள்ளிகளினுடைய மிக முக்கியமான நோக்கம் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கிற குழந்தைகளுக்கு அறிவின் மூலமாக கல்வியின் மூலமாக நாம் வந்து எந்த உயரத்தையும் தொட முடியும் என்கிற தன்னம்பிக்கை ஊட்டுவதற்கான பள்ளி தான் அரசு பள்ளி. அதுதான் அப்படிதான் நம்ம அரசு பள்ளியை பார்க்கணும். ஏன்னா திருவள்ளுவர் சொல்கிறாரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்றது தான். இதுதான் நோக்கம். அப்படி இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளார ஒரு இளைஞர் போயிட்டு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நாம் நம்முடைய புராண இதிகாசங்களை பேசாமல் விட்டுட்டோம். ஒரு மந்திரத்தை சொன்னால் வந்து நெருப்பு வரும், ஒரு மந்திரத்தை சொன்னால் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை சொன்னால் பறந்து போகலாம். யார்கிட்ட? குழந்தைங்கிட்ட. இதை விட மோசமாக்க நீங்கள் ஊனமாக பிறக்கிறதுன்றது உங்களுடைய கர்மா, உங்களுடைய முன்வினை பயன். அப்போ ஒரு மந்திரத்தினால இதெல்லாம் நடக்கும், இல்லது கர்மானால தான் வந்து நான் இப்படி ஆகிறேன்னு சொன்னால் கல்வியே தேவையில்லைன்றது தான் அதனுடைய அடிப்படையான பேச்சு. குருகுலங்கள் இருந்தது, ஆங்கிலேயர்கள் வந்து குருகுலங்கள்லாம் அழிச்சிட்டாங்க, இது சொல்லாதனால தான் நம்முடைய நாடு நாசமாக போச்சு. இது எங்கே பேசணும் அப்படின்னு சொன்னால் அறிவியல் சார்ந்த பார்வையை, அறிவியல் சார்ந்த கல்வியை, சமூக நீதி சார்ந்த பார்வையை பேசாத பார்க்காத இன்னமும் அடிப்படை கல்வி கிடைக்காத இருக்கிற வடநாடுகளில் போய் பேச அந்த மாதிரி பேச்சுகளை. எந்த பேச்சுன்னா, அறிவியலை பேசாதனால்தான் இந்த நாடு நாசமாக போச்சு, அறிவியல் சார்ந்த கல்வியை பேசினால்தான் இந்த நாடு நாசமாக போச்சுன்னு சொல்லி பேச வேண்டிய இடமே வேற. அதை வந்து தமிழ்நாட்டில் மாணவிகள் முன்னாடி அதை விட கொடுமையாக தியானம் என்ற பேரில் குழந்தைகளை கண்மூட சொல்லிட்டு இவர் நடுவில் நடந்து போய் நாம் இந்த இதுக்கு போகிறோம், நாம் இப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளை மிக மோசமான நிலைக்கு கொண்டு போகிற ஒரு வேலையை வந்து அரசு பள்ளியில் செய்திருக்காங்க. ஒரு பக்கம் கண்டனங்களும் இதுவுமா வந்துட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் எப்படி கிருஷ்ணகிரி பள்ளிக்குள்ளாக என்சிசி என்கிற பேரில் போலியான நபர்கள் உள்ள நுழையிறது அனுமதிச்சது எவ்வளோ பெரிய பிழையோ அதே மாதிரியான மிகப்பெரிய பிழை இந்த மாதிரி ஆன்மீகம் என்ற பேரில் அல்லது மோட்டிவேஷன் என்ற பேரில் குழந்தைகள்கிட்ட போய் அவனுடைய தன்னம்பிக்கையை முற்றிலுமாக எடுத்துட்டு புராணம் சார்ந்த மூடநம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயங்களை பேசுவதும் அதை சத்தமாக லவுடராக பேசுறது இருக்குது இல்லை, இது மிக வன்மையான கண்டிக்கத்தக்க, அதை விட மோசமாக இது மிக மிக மோசமான ஆபத்தான ஒரு போக்கை உருவாக்கும். சொல்லுவாங்கள்ல, உலகத்தில் 2 ப்ரொஃபஷன் ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்வாங்க. ஒரு ப்ரொஃபஷன் டாக்டர், இன்னொரு ப்ரொஃபஷன் ஆசிரியர். டாக்டர் ப்ரொஃபஷனில் ஒரு டாக்டர் ஒரு தப்பு பண்ணார்னா ஒரு உடல், அது உன்னுடைய உயிர் போகும் அப்படின்றதுனால உடல் உயிரை காப்பாற்றுகிற ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆசிரியர் ப்ரொஃபஷன் இருக்குல்ல, அது அதை விட பல ஆயிரம் பல கோடி மடங்கு மேலானது, மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு ஆசிரியர் சரியாக இல்லாமல் போனால்
அவங்க உருவாகிற மாணவர்கள் சமூகத்தில் போய் இந்த சமூகமே வந்து நஞ்சாக மாறுகிற ஒரு சூழலுக்காக தான் ஆசிரியர் ப்ரொஃபஷனை வந்து நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆசிரியர் பணியில் இருக்கிற ஆசிரியர்களை விட வெளியிலேருந்து வர ஒருத்தன் வந்து பெரிய அறிவை வந்து கொடுத்துட முடியாது. அப்போ வாத்தியார் அறிவியல் சார்ந்து சொல்லி கொடுத்துருப்பாரு, வாத்தியார் முயற்சி சார்ந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. அவரு இதில் ரொம்ப முக்கியமானது நண்பர்களே, இதை எதிர்த்து ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்கிறார். அவர் ஒரு தமிழ் ஆசிரியர். அதை விட முக்கியமானது, அவருக்கு பார்வை குறைபாடு உள்ள ஒரு ஆசிரியர். பார்வையெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை. அறிவுக்கு முன்னாடி அறிவுதான் எனக்கு பிழை என்று படுவதை நான் எதிர்த்து கேள்வி கேட்பேன் என்பதை ஆசிரியர்கள் செய்யணுங்க. ஆசிரியர்கள் யாரோ வந்துட்டாரு, ஆன்மீகம் பேசுறாரு, புராணம் பேசுறாரு, அப்ப நான் அமைதியா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா, உங்களை பார்த்து வளருகிற நம்முடைய குழந்தைகள் நாளைக்கு எந்த அநீதியையும் எந்த மூட நம்பிக்கையும் அறிவுக்கு புறம்பான எதையும் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கணுன்ற அந்த விஷயமே குழந்தைங்களுக்கு இல்லாம போயிடும். அந்த சங்கர் என்ற ஆசிரியர் இன்னைக்கு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த இந்த மூடநம்பிக்கை பேச்சு பேசின ஒருத்தர் இந்த பக்கம் நிற்கிறாரு, அவரை பார்த்து பேசுறதா வேறொரு பக்கம் பார்த்துட்டு அவர் பேசுறாரு. நான் என்ன கேட்குறேன், நீ வந்து புண்ணியங்கள் சொல்லி கொடுத்தியா, பாவ புண்ணியத்தை சொல்லி கொடுத்தியா மாணவர்களுக்குன்னு வந்து கேட்குறாரு. ஆசிரியரை ஒரு அன்னோனா வெளியிலேருந்து வர ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னு சொன்னால், அந்த ஆசிரியர் மாணவர்கள்ட்ட போய் நின்று பேசும்போது அந்த மாணவர்கள் எப்படி அந்த ஆசிரியர் பேசுறதை எடுத்துப்பாங்க? எவ்வளோ ஆபத்தான ஒரு சூழல். இன்னொரு முக்கியமானது நண்பர்களே, ஒரு ஆசிரியர் கேட்குறாரு, சக ஆசிரியர்கள் கூட நின்றுட்டு, இது எங்களுடைய பள்ளி, மாணவர்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து எங்களுக்கு எல்லாரும் முன்னாடி பாடம் நடத்தாதீங்கன்னு பேசியிருக்கணும். எல்லா ஆசிரியர்களும் வேடிக்கை பார்க்குறாங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மோடு இருக்கிற ஒரு சக ஆசிரியர் ஒரு விஷயத்தை கேட்குறாருன்னு சொன்னால் அது கூட சேர்ந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு வாழ்வியல் பயிற்சியை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தரீங்க. அப்போ இந்த சம்பவம் வந்து ஆசிரியர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, எப்போவுமே நம்முடைய குழந்தைகள் நாம் சொல்கிறத கேட்டெல்லாம் வளர்றதில்ல, நம்முடைய மாணவர்கள் நம்ம சொல்கிறத கேட்டெல்லாம் வளர்றது கிடையாது. மாணவர்கள் எதை பார்த்து வளர்கிறாங்கன்னா, நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து வளர்கிறாங்க, இமிட்டேட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சக ஆசிரியர் இங்கே குழந்தைகளுக்கு விரோதமான ஒரு விஷயத்தை ஒருத்தர் வந்து பேசும்போது அவர் யாராக இருந்தாலும் அவரை கேள்வி கேட்குறாரு. அந்த ஆசிரியருக்கு பார்வை இல்லை, ஆனால் பார்வை எல்லாத்தையும் கடந்து தன் அறிவின் மூலமாக பிழையை பிழை, தவறை தவறு என்று சுட்டி காட்டி, நீ தப்பான போதனை என் குழந்தைகளுக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை ஒரு ஆசிரியர் வந்து அப்படி எல்லாரும் முன்னாடி முன்வைக்கிறார். கூட இருக்கிற சக ஆசிரியர்கள் அவர் கூட நின்று சேர்ந்து நின்று குரல் எழுப்பி இருந்தால் அந்த விஷயங்கள் அங்கே அடிபட்டு போயிருக்கோம். ஆசிரியர்கள் அவரை வந்து அடக்கி அவரை வந்து அமைதிப்படுத்தி கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு போக்கை வந்து பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எங்கே போது ஆசிரியர்களையே நாம் என்னத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் என்பது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது ஒரு மிக முக்கியமான பாடமாக இந்த சம்பவத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமானது, அந்த நபர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நமக்கு குருகுலங்கள் இருந்தது, இத்தனாயிரம் குருகுலங்கள் இருந்தது, இத்தனை லட்சம் குருகுலங்கள் இருந்தது, எல்லாம் ஓலைச்சுவடில் எழுதி இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்காதனால நண்பர்களே, அறிவு என்பது மாறிக்கொண்டே இருப்பது. எனக்கு அந்த காலத்தில் குருகுலத்தில் வந்து கால்நடையாக நடந்து போனதை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து இவங்க வந்துட்டு இல்லை ட்ரெயினில் போகலாம் ஃப்ளைட்டில் போகலான்னு சொல்லி கொடுத்து கெடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு செய்த அதையே இப்போ செய்ய முடியுமா? அப்போ இன்றைக்கு கால மாற்றத்திற்கு ஏற்ப, அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப ஒரு சமூகம் மாறிக்கொண்டே இருப்பது தான் நம்ம சொல்லணுமே தவிர, அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான தகவல், குருகுலங்கள் இருக்கின்ற பொழுது யார் படித்தா? குருகுலங்கள் இருக்கின்ற பொழுது பொதுக்கல்வின்னு ஒன்று கிடையாது. ஆங்கிலேயர்கள் வந்து 1800களில் மெக்காலேவின் மூலமாக இந்தியா முழுக்க பயணம் செய்து 1,00,000 ரூபாய் இப்போ இந்தியாவில் ஆங்கில அரசாங்கம் கல்விக்காக செலவிடுது. அந்த கல்விக்காக செலவிடுற அந்த 1,00,000 எல்லாருக்கும் போய் சேருதான்னு ஒரு ஆய்வு செய்வதற்காக மெக்காலேவை கொண்டு வந்து மெக்காலே இந்தியா முழுக்க பயணம் பண்ணி அவர் வந்து சொல்கிறாரு, நாம் கொடுக்குற பணம் எல்லா மக்களுக்கும் பொதுவாக போல, ஏன்னா இங்கே கல்வி பொதுவாக இல்லை, மதத்தின் அடிப்படையிலும் சாதியின் அடிப்படையிலும் குருகுலங்கள் தான் இருக்குது, அங்கே ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும்தான் படிக்க முடியும்னு இருக்குது. அதனால் இதை மாற்றி எல்லாரும் படிப்பதற்கான பொதுக்கல்வியை நாம் அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படின்னு லார்ட் மெக்காலே தான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறார். நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்களா மெக்காலே கல்வி குமஸ்தாக்களை உருவாக்கி விடுது. இல்லை,
மெக்காலே கல்விதான் எல்லோருக்கும் கல்வி வழங்க வேண்டும், கல்வி ஒரு குறிப்பிட்டவங்களுக்குன்னு இருந்ததை மாற்றி குருகுலம் என்ற அந்த செட்டப் வந்து ஒரு குறிப்பிட்டவங்க தான் நடத்துவாங்க, ஒரு குறிப்பிட்டவங்க தான் படிப்பாங்க, பெரும்பான்மையானவங்க படிக்கக்கூடாது என்று மறுக்கப்பட்டிருந்ததை மாற்றி எல்லாரும் படிப்பதற்கான வெளியை திறந்து விட்டது வந்து ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான். இதை நம்ம ஒப்புக்கணும். ஆங்கிலேயர்களால் தான் நமக்கு ரயில் கிடைச்சது, ஆங்கிலேயர்கள் தான் நமக்கு விமானம் கிடைச்சது, ஆங்கிலேயர்கள் தான் நமக்கு நூலகம்ன்ற ஒரு கான்செப்ட் கிடைச்சது, ஆங்கிலேயர்களால் தான் நமக்கு வந்து ஆர்கியாலஜி என்ற அருங்காட்சியகம் போன்ற பல்வேறு விஷயங்கள், வரலாற்றை திருப்பி பார்க்குற விஷயமே அவங்க வந்த பிறகு தான் கிடைச்சது, அறிவியல் அவங்க வந்த பிறகு தான் கிடைச்சது. இது ஆங்கிலேயர்களை தூக்கி வச்சு பேசுறது இல்லை, இவர்களால் எது கிடைச்சதோ அதை நம்ம பேசி தான் ஆகணும். இப்படி ஆங்கிலேயர்கள் வந்து குருகுலத்தை அழிக்கலை, பொதுக்கல்வி வந்த உடனே குருகுலங்கள் தானாகவே தங்களை வந்து பொதுக்கல்வி வந்துருச்சு, இவெல்லாம் படிக்க வந்துட்டான், இவெல்லாம் படிக்க வந்துட்டான்னு சொல்லி எல்லாவும் அதுவே தகர்ந்து போச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஆங்கிலேயர்கள் வந்து கொடுத்த இந்த முறையினுடைய நீட்சி தான் அரசு பள்ளிகள். அரசு பள்ளியில் ஏழை பணக்கார மேலே கிழவன் கீழே கிழவன் எதுவும் இல்லாமல் எல்லோரும் வந்து படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வெளிதான் அந்த அரசு பள்ளி. அந்த இடத்துல போய் மறுபடியும் ஒரு 1000 வருஷம் பின்னாடி தூக்கிட்டு போய் மந்திரம் சொன்னால் இது வரும், மந்திரம் சொன்னால் அது வரும்னு மாயாஜாலங்களை பேசி அறிவுக்கு புறம்பான விஷயங்களை பேசுவது என்பது மிக கண்டனத்துக்குரியது. இப்படி ஒரு சம்பவம் இனி தமிழகத்தில் நடக்கூடாது. ஏன்னா நாம் வட இந்தியாவிட 50-100 ஆண்டுகள் முற்போக்காக இருக்கிறோம். இங்கே ஒரு அரசு பள்ளி குழந்தை வெளிநாட்டுக்கு போய் படிக்குது, ஒரு அரசு பள்ளி குழந்தை அறிவியல் ரீதியாக கண்டுபிடிப்பு செய்யுது, ஒரு அரசு பள்ளி குழந்தைகள் பேசுகிற விஷயத்தில் அவ்வளவு தெளிவு இருக்குது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறோம். நாம் ஆசிரியர்கள் ரிஃபைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஆசிரியர்கள் முதல்ல நாம் தவறுகளை சுட்டி காட்டலாம், தவறுகளை கேள்வி கேட்கலாம். குறிப்பாக தவறு பேசுகிற பொழுது, தவறை செய்கிற பொழுது நோ சொல்வதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். எதிர்ப்பு குரலை கேட்பதற்கு, கேள்வி கேட்பதற்கான அறிவை ஆசிரியர்கள் சொல்லித்தர வேண்டும். அதற்கு அடையாளமாகத்தான் சங்கர் என்ற ஆசிரியர் பண்ணியிருக்காரு. எல்லா ஆசிரியர் சமூகமும் இதை பார்க்கணும். பள்ளிக்கூடத்துக்குள்ளே யாரை விடலாம், யாரை விடக்கூடாது, ஆசிரியரை மீறி வந்து ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்டுக்கிற இந்த புராண இதிகாச புரட்டுகளை அல்லது அறிவுக்கு புறம்பான விஷயங்களை பேசுவதை நாம் முளையிலேயே கிள்ளி தரிக்க வேண்டும். மாணவர்களுக்கு அறிவு முயற்சி சார்ந்த வழியில் கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு வெளியாக பள்ளிகள் இருக்க வேண்டும் அப்படின்ற செய்தி இது இருக்குது. இது மிக கண்டனத்துக்குரியது. ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து சங்கரை போன்ற ஆசிரியர்களால் தான் மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க முடியும். சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் இல்லை, வழிகாட்டியாக இருக்கிற ஆசிரியர்கள் தேவை. குருகுலங்கள் ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு தான் கல்வி கொடுத்துச்சு, பள்ளிக்கூடங்கள் தான் எல்லோருக்குமான கல்வியை தந்தது. அந்த ஒரு சூழல் ரொம்ப ஆபத்தான சூழலை நோக்கி நாம் போயிட்டுருக்கிறோம். அப்படி வந்து பேசிய இந்த குரல் மிக கண்டனத்துக்குரிய குரல். இந்த குரல் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய ஒரு குரல். ஆசிரியர் எழுப்பிய குரல், வரவேற்க தகுந்த மாணவர்களுக்கு வழிகாட்டியான அந்த குரல். இந்த குரல் ஓங்க வேண்டும். அது போன்ற குரல்கள் உள்ளே விடாமல் கல்விக்கூடங்கள் பாழாவதை அல்லது கல்விக்கூடங்கள் அழிக்கப்படுவதை, சிதைக்கப்படுவதை நாம் வன்மையாக கண்டித்து அதை விளக்க வேண்டும் என்கிற செய்தியோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.